இதெல்லாம் சீக்கிரமா பண்ணுடி. இது போற போக்க பார்த்தா இந்த அஞ்சலியை இவளை தடுத்து நிக்க வச்சிருவா போல இருக்குடி. மா அவ போகணுன்னா ஒரே வழிதாம்மா இருக்கு. என்னடி? இப்போ ஏதாச்சும் நான் பேசி அத்தையை உசுப்பேத்து விட்டு த்ரிஷாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுதாம்மா ஒரே வேலை. வேற சான்ஸு கிடைக்காதுமா. அதுக்கு இல்லடி, அப்புறமா சுதாகருக்கு தெரிஞ்சு எதுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எங்க அண்ணன் வேற வயிற்றுக்காரன் மெண்டில் மாதிரி ஆடுவான். இங்கே பாருமா, இது ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது தான் ஒரே சான்ஸு. இப்போ நான் போகிறேன், நீ என்ன சொல்கிற? சரிடி, அப்படியே பண்ணு போ. அக்கா தயவு செஞ்சு வெளியே போயிடாதீங்க அக்கா. என்னவே இருந்தாலும் சுதாகர் மாமா வந்துட்டோம்க்கா. எல்லாம் பேசி நம்ம தீர்த்துக்கலாம். இங்கே பாருங்கக்கா, இப்போ அத்தை என்னவே பேசினாலும் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதில் போட்டுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுக்கா. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாக இருந்துருங்கக்கா. அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ கடிக்கு தான் போயிருக்காரு. மாமா வந்துட்டோங்க்கா, அவசரப்படாதீங்கக்கா. இங்கே பாரு அஞ்சலி, நீ மட்டும்தான் போவாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இங்கே பாரு, உன் மாமியார் இப்படி குத்து கல் மாதிரி நிற்கிறாங்களே. இவங்கெல்லாம் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. நான் பெத்த வளர்த்த குழந்தை நின்று இப்படி கண்ணு கசக்கிக்கிட்டு நிற்கிறாளே. என் பெத்த வயிறு எப்படி எரியுது தெரியுமா எனக்கு. நான் பார்த்து தேடி இந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்தேன். சே, யாரை பார்த்து சீ என்றீங்க? எங்கள் அத்தையை பார்த்து சீ என்ற வாழெல்லாம் வச்சுக்காதீங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவேன். அப்படி சொல்லுடி என் மருமவளை. நீ அவளை மருமகளன்னு கூப்பிடுறதுக்கு எந்த மைத்துக்கடி உன் புள்ளி என் பொண்ணை கட்டிக்கின சம்மந்தி. அம்மா, என்னம்மா எங்கள் அத்தையை பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்கிற? சரி சம்மந்தி, நாங்கள் வெளியே போகிறோம். என் பொண்ணுக்கு உங்கள் பையன் வேணா, இதோ இங்கே நிற்கிறாள் இந்த சிரிக்கி, இவளையே உன் மகனுக்கு கட்டி வச்சுக்கின்னு என் மருமக புள்ள 100 வருஷம் நல்லா இருக்கட்டும்ன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணட்டாமா அஞ்சலி, சொல்லு. இல்லைம்மா, நான் அப்படி சொல்லலை. அவங்க 1000 தான் இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு மாமியார் ஆச்சுல, ஒரு மரியாதை வேணாமா? இவ்வளோ நேரம் நீங்கள் தானே இருந்த அஞ்சலி. அவங்க காலில் வீந்து நான் கெஞ்சினேன். அப்போ கூட இந்த கல் கறியிடனா என்ன மாதிரி ஜென்மமாக இருக்கும் மாமியார் ஜென்மம் நினச்சி பாரு. என்னை பார்த்து என்னடி வார்த்தை சொல்லிட்டு நீ? இருடி, என் பசங்க வரட்டும். உன்னையும் உன் பொண்ணையும் 2ல் நான் ஒன்றும் பார்க்கல. என் பேர் ஷாக்டாவே இல்லடி. என்னை பார்த்து கண்ட வார்த்தையில எல்லாம் திட்டுறாளேயோ கடவுளே. ரொம்ப நடிக்காதடி. நீ யாரிட்டு இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி ஆடுறவதனடி நீயே. கடவுளே, என்னை பச்சோந்தி என்றா? கண்ட வார்த்தைகளெல்லாம் எனக்கு கண்டபடி பேசுகிறாளே இவ. சுதாகர் எங்கப்பா இருக்க நீ? அத்தை, நீங்கள் எதுக்கு தழுவுறீங்க? உங்கள் மருமக நான் உசுரோட குத்துக்கல் மாதிரி தான் இங்கே நிற்கிறேன். கண்டவங்க கண்டபடி பேசுகிற மாதிரி நான் உங்க வைக்க மாட்டேன், சரிங்களா? தயவு செஞ்சு நீங்கள் அழாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓ, கஷ்டமாக இருக்குதா? இருக்குமா? இப்போதான் அவங்க உனக்கு இப்போ வருங்கால மாமியாராச்சுல இருக்கும். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோம். ஒரு ஜக்கு சக்கரை எடுத்துன்னு அவங்க வாயில கொட்டுடி. மரியாதையா இப்போ நீயும் உன் பொண்ணு வெளியே போல, கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளுறதா இருக்கும். ஓ, என்னையும் என் பொண்ணையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு நீங்கள் இவங்களுக்கு உரிமை ஆயிட்டீங்களா? நீ அது எப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளுற நான் பார்க்குறேன்டி. மறுபடியும் சொல்கிறேன், நீங்களா வெளியே போயிடுங்க. எங்கள் அத்தையை கண்டபடி பேசுறதுக்கு நான் விடமாட்டேன். போறீங்களா? கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டா எங்க தள்ளி பார்க்கலாம். போடி. இங்கே பாரு மோனிஷா, இந்த வேலை மட்டும் நீ செஞ்ச உன்னை சுதாகர் மாமா என்ன பண்ணுவாருன்னுட்டு நான் நினச்சி கூட பார்க்க முடியல. இங்கே பாரு மோனிஷா, பெரியவங்க பேசிக்கிட்டோம், நீ சென்டரில் வராத. நீ சும்மா அஞ்சலி, நான் பார்த்துக்கிறேன்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா இவ என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேணுவா? எங்க தள்ளிட்ட பார்க்கலாம் அவளை. நானே கிட்ட போகிறோம். தைரியம் இருந்தா என் அம்மாவில் அவளை கை வைக்க சொல்ல பார்க்கலாம். அம்மாடி,